என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன். நீங்கள் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கும்ல, அந்த அப்ளிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட அப்ளிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அந்த அப்ளிகேஷன்லேருந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ இதில் கொடுத்துருக்க எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து 2 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹால் டிக்கெட் கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். நம்ம ஹால் டிக்கெட் 2 ஜெராக்ஸ், அப்ளிகேஷன் 2 ஜெராக்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பொறுத்தளவுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்போம்ல அப்ளிகேஷனில், அந்த ஃபோட்டோ இருந்துச்சுன்னா 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் மட்டும் வேறு ஏதாவது ஃபோட்டோ வந்து 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டியது என்னென்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது 10th 12th மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே வந்து டிசி, அந்த ஹையர் குவாலிஃபிகேஷனுக்கான டிசி தான் நம்ம கையிலலாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக டிசியுமே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐடி ப்ரூஃப், ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஐடி ப்ரூஃப் எப்போவுமே வச்சுக்கோங்க. அந்த ஐடி ப்ரூஃப்லேயும் உங்களோட 10th மார்க் ஷீட்லேயும் ஒரே டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். அந்த மாதிரி ஐடி ப்ரூஃபாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் பிஎஸ்டிஎம் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th வரைக்கும் முடிச்சிருந்த பிஎஸ்டிஎம்மே நமக்கு போதும். இது கூடவே நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், அது கூட என்ன திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கணும், நம்ம வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போதும் ஃபிசிக்கல் போகும்போது என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து லாங் வீடியோவை நம்ம சேனலில் போட்டாச்சு. அது கூடவே சில டாக்குமெண்ட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த டாக்குமெண்ட்டுக்கு நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்களா, அல்லது அதுக்கான ப்ராசஸ் என்ன இருக்கும் அப்படின்றத பற்றியுமே அந்த வீடியோவில் நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கையுமே இந்த ஷார்ட்ஸ்க்கு கீழே வந்து கொடுக்குறேன். அதையுமே செக் பண்ணிக்கோங்க, அந்த வீடியோவுமே பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு போக முடியும்.